இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் நம்ம நிறைய காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் பேசும்போது நம்ம என்ன பதில் சொல்றோம் அப்படின்னா, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது நடக்கிறதற்கு என்ன சாத்தியக்கூறு இருக்கிறது? இந்த 5 நாட்களும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட உங்களிடத்தில் பேசிட்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் மட்டும் இங்கே கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கலாம், அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், அப்போ விசுவாசமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அந்த சூழ்நிலைக்கு நேராக போகும்போது ஐயோ இது எப்படி நடக்கும், நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எந்த சாத்தியமும் இல்லை, அது மெடிக்கலால முடியாது, அது மனிதர்களால முடியாது, அது யாரு பேசினாலும் அது செட் ஆகாது, எனக்கு கண்டிப்பா அதுல நம்பிக்கை இல்லை. அந்த வார்த்தையை மரியாள் சொல்லும்போது தேவதூதன் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்பா அது உன்னால முடியாது, உனக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நபரால முடியாது, உங்க அம்மா அப்பாவால முடியாது, டாக்டரால முடியாது, சுற்றி இருக்கிற எந்த மருத்துவத்தால முடியாது, ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம். இன்றைக்கு இந்த 6வது நாள் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே திருவிழம் பற்றுகிறார். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்க போகிறது, இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்களையும் பிடித்து கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது உன்னால், உன் பலத்தால், உன் பணத்தால், உன்னுடைய திறமையினால், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களால் ஆகாதுதான். ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும், கர்த்தராலே எல்லாம் கூடும். இந்த காரியத்திற்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தரால் கூடும். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தரால் கூடும். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறதற்கு கர்த்தரால் கூடும். இதுவரையிலும் தோல்வியை பார்த்த உங்களுக்கு இந்த ஜெபம் முடியும் போது ஒரு வெற்றியை தருவது கர்த்தராலே கூடும். இதுவரையிலும் நீங்கள் பிரயாசப்பட்டு, நீங்கள் முயற்சி எடுத்து, நீங்கள் உழைத்து உங்களுடைய பலத்தால் முடியாத சகல காரியத்தை குறித்து கர்த்தர் இன்று திருவிழம் பற்றுகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கரங்களை தட்டி கொண்டு ஆமென் என்று சொல்லி முழு பலத்தோடு இது தேவனால் கூடும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள், இது கர்த்தரால் கூடும். என் மகனை ரட்சிப்பதற்கு ஆண்டவரால் கூடும், என் கணவனாரை ரட்சிப்பதற்கு ஆண்டவராலே கூடும், என்னை இந்த பாதாள குழியில் இருந்து தூக்கி எடுப்பதற்கு ஆண்டவராலே கூடும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், வாலிப தம்பி உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தரால் கூடும், தங்கச்சி உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவரால கூடும். விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமென். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென் சொல்லுங்கள். சில காரியத்தை மனிதனால் செய்ய முடியும், சில காரியத்தை மனிதனால் செய்ய முடியாது. அதுதான் நடுகிறதற்கு மனிதனால முடியும், நீர் பாய்ச்சுகிறதற்கு மனிதனால முடியும், ஆனால் விளைய செய்கிறதற்கு மனிதனால முடியாது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளைய செய்தார். ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த 6வது நாள் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அதற்கு வேறு எதுவும் உங்களுக்கு திருஷ்டாந்தரமாய், மரியாள் கூட திருஷ்டாந்தரமாய் இருக்க வேண்டியது இல்லை. நான் நம்புறேன் நம்முடைய திருச்சபையே பெரிய திருஷ்டாந்தரம், நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடமே ஒரு மிகப்பெரிய சாட்சி. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஆனால் இது முழுக்க முழுக்க மனுஷனால் கூடினது அல்ல. மனுஷனால இது எத்தனை ஆண்டானாலும் கண்டிப்பாக இந்த இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு தேவாலயம் கட்டப்படுவதற்கு, ஒரு இடத்தை நாம் வாங்குவதற்கு கண்டிப்பாக நம்முடைய பணத்தாலோ, நம்முடைய உழைப்பாலோ, நம்முடைய வருமானத்தாலோ எத்தனை வருடமானாலும் முடியாது. ஆனால் நம்மால் முடியாது என்று நாம் நினைத்தோம். கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களால் முடியாதது தேவனால் எல்லாம் கூடும் என்கிறதை
நிரூபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் கூடும் என்கிறதை இந்த திருச்சபைக்கு கர்த்தர் நிரூபிப்பாரே ஆனால், நமக்கு எல்லாருடைய ஜெபத்திலையும் நிரூபிப்பாரே ஆனால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் கலங்கவே வேண்டாம், உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள், கண்ணீரை துடைத்துக்கொள் மகனே, நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் மகளுடைய தலையை நிமிர பண்ணுவதற்கு ஏற்ற நாளிலே உன் மகனுடைய தலையை நிமிர பண்ணுவதற்கு என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மரியாளிடத்தில் ஆண்டவர் ஒரு வாக்கை தருகிறார். என்ன வாக்கு அப்படின்னு சொன்னா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அடுத்த வார்த்தை மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும்போது அந்த நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 100க்கு 100% நம்பி அதை குறித்து கவலைப்படுறதை நீங்க நிறுத்தணும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு என்ன காரணம், நீங்க ஆண்டவரை நம்புகிறீர்களா அப்படின்றது எதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அன்னாளை குறித்து வேதம் சொல்லுது, பலிபீடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது, சமாதானத்தோட போ, உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குழந்தையோட இருப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. வந்த அடுத்த நிமிஷம் வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிறகு அன்னாள் துக்கமுகமாய் அவங்க இருக்கலையாமா, துக்கமுகமாய் இருக்கல. இப்போ அடுத்து மரியாளை குறித்து வேதம் சொல்லுது, நீ கண்டிப்பா ஒரு குழந்தையை பெத்தெடுப்ப அப்படின்னு சொல்லும்போது, தேவனாலே கூடாத காரியம் இல்லை அப்படின்ற வார்த்தை வந்த உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆனா யோவானுடைய தகப்பனாகிய சகரியா அப்படி இருக்குல்ல, என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, முதிர் வயது, ஆனா அவருடைய சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை தான். ஜெபம் பண்ணி அந்த ஜெபமே மறந்து போயிருச்சு, வயசு ரொம்ப போயிடுச்சு, ஆனா நீதிமானாய் வாழ்ந்தார். அவருடைய மனசுல குழந்தை வேணும்ன்ற எண்ணம் போய், எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதுக்காக ஆண்டவரை விட மாட்டேன், அதுக்காக உபதேசத்தை விட மாட்டேன், அதுக்காக பரிசுத்தத்தை விட மாட்டேன், ஆண்டவருக்காக உறுதியாய் நின்று இப்போ மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போறாரு. அங்க போகும்போது தேவதூதன் சொல்லுகிறாரு, எப்பா உனக்கு என்ன பண்ணும், ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்றாங்க. ஆனா அவரால் என்ன பண்ண முடியலன்னா, விசுவாசிக்கவே முடியல, நம்ப முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, உடனே நம்ப முடியாத காரணத்தினால அவன் ஊமையாக்கப்பட்டான், எதுவுமே பேச முடியல அவனால. அவருக்கு ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார் அப்படின்னா, அவன் அத்தனை நாட்களும் அந்த சகரியா ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாய் நேர்த்தியாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் அவருடைய ஊழியக்காரர். ஆனா நமக்கு நம்ம அந்த வார்த்தையை நம்பல் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறுவதற்கு காலதாமதம் ஆகும். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த 6 நாட்களும் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். ஆனா இனி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கிற அந்த காரியத்தை குறித்து நீங்க துக்கப்படக்கூடாது. நீங்க ஆண்டவரால் முடியும் அப்படின்றத நீங்க நம்புறதுனுடைய ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்தை குறித்து எனக்கு என்ன இல்லைன்னா, எனக்கு கவலை இல்லை, எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுத்தார், எப்படியாகிலும் எனக்கு அந்த உதவியை கர்த்தர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் எனக்காக ஒரு வாசல் திறக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்னது நிச்சயமாய் நிறைவேறும், அவர் வசனித்தது நிச்சயமாய் நிறைவேறும். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்கள் அதை காணும். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கும்போது கவலைப்படாம பயப்படாம இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெற்றி. தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்த போதிலும் பயப்படலை, கவலையும் படலை. அந்த ராஜாவினிடத்துல போய் எனக்கு சிபாரிசையும் பண்ண சொல்லலை. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க, இந்த 6வது நாள்ல, ஆண்டவரே நான் கவலைப்படாம நான் பயப்படாம வாழக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. கவலைப்படவும் கூடாது, பயப்படவும் கூடாது. சொல்லுங்க எல்லாரும், கவலைப்படவும் கூடாது. உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். கண்டிப்பாக நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். இந்த 6வது நாள் கூட்டத்தில் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கவலையை அப்படியே இறக்கி வச்சிருங்க.
கவலையை இறக்கி வச்சிருங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதுக்கு பிள்ளைகள் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை, நாங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சொன்னதற்கு பிற்பாடு நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ண போகிறீங்க. அது ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லிட்டீங்க. அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. சரியான நேரத்தில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம நம்பிக்கையாய் சொல்கிற வார்த்தையை கேட்டுட்டு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு அப்படியே வருத்தத்தோடு இருந்தால், சாப்பிடாம இருந்தால், துக்கமுகமாக இருந்தால் நமக்கு வருத்தமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா? சொல்லுங்கள். நமக்கு நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். என்னென்ன, நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நான் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், உனக்கு தேவைப்படும் போது தருவேன், நீ எதுக்கு இப்படி துக்கமாக இருக்கிற, நீ எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிற, நீ எதுக்கு இப்படி சாப்பிடாம இருக்கிற? நான் நம்புகிறேன், ஆண்டவரும் சில நேரத்தில் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ இனி இந்த காரியத்தை குறித்து எவ்வளவேனும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தூக்கி போட்டுட்டு அதை மறந்துட்டு பயப்படாமல் நீங்கள் முன்னேறி செல்லுங்க. எந்த நேரத்தில் அந்த காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் நேர்த்தியாய் மிகவும் நேர்த்தியாய். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, உம்மாலே கூடாத காரியம். ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். இந்த காரியம் உங்களால கூடும். இந்த காரியம் உங்களால கூடும். கடல் மீது நடந்த உங்களால கூடும் ஆண்டவரே. கடும் புயலை அதட்டின உங்களால கூடும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் இன்றைக்கு தெளிவாய் பேசுகிறார். தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? கர்த்தர் அங்கேருந்து ஒரு பதிலை அனுப்புகிறார். இது உன்னால அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கண்டிப்பா சாட்சியாய் நிறுத்துவார். நன்றி அப்பா, நன்றி. நான் இனி கவலைப்பட மாட்டேன். இனி கவலைப்பட போறது இல்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுவோம், உங்களால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. விசுவாசத்தோடு பாடுங்க பார்க்கலாம். எஸ், எல்லாரும் பாட அது நடக்குது. பாட நடக்குது. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு, யோர்தான் உம்மை கண்டு அப்பா நோக்கி சென்றதையா. அவ்வளோ பெரிய தேவன் எங்க தேவன். இப்ப கைய மேல கூடுமே, எல்லாம் கூடுமே. உங்களால எல்லாம் கூடும். கூடாதது விசுவாசத்தோட பாடுற அந்த பிள்ளைக்கு அவன் நடக்கட்டும், நடக்கட்டுமப்பா, நடக்கட்டுமப்பா. எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அந்த 36வது வசனத்தை வாசிக்கலாமா? 36வது வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம்
ஸோ 24வது வசனத்தை முன்பு வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என்மேல் கடாட்சம் வைத்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகிய ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் என்மேல் கடாட்சம் வைத்து. ஆமென். ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தையை நீக்கும்படியாக. இந்த ஐயா எதிர்பார்த்தாரோ இல்லையோ, இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய நிந்தையை சுமந்துட்டாங்க. பொதுவாக குழந்தை இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ஆண்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கு அவர்களை ஒருவேளை பிரச்சனை அவர்களுக்கு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்கள் மனதுக்குள்ளே வருத்தப்படுவாங்க. சுற்றி இருக்கிற ஆண்கள் உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு எல்லாம் நிறைய ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் ரொம்ப பாதிக்கப்படுகிறது, தலை மேலே ஒரு பெரிய வருத்தத்தை சுமக்கிறது யார் அப்படின்னா சிஸ்டர்ஸ் தான் வருத்தத்தை சுமம். அவங்களுக்கு ஒரு பெயர் வச்சுருவாங்க. என்ன அப்படின்னா மலடி என்கிற ஒரு பெயர். இந்த அதிகாரத்திலையும் மலடி என்ற அவர்களுக்கு 6வது மாதம் அப்படின்னு வருது இல்லை. அப்போ இந்த எலிசபெத் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக. அவ்வளவு வயதானதுக்கு பிற்பாடும் அந்த சகோதரிக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அவர்களை நிந்தித்த நிந்தை, பழி சொல் அப்படின்னா முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. மனசு கஷ்டப்படுத்துறது மாதிரி பேசுவாங்க, வருத்தப்படுத்துறது மாதிரி பேசுவாங்க. நிறைய மனிதர்களுடைய நிந்தையை சுமக்கிற அந்த சகோதரிக்கு இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உன்னை பேசுகிறத நான் கேட்டேன்னு ஆண்டவர் அந்த மகளுக்கு உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற பேச்சை நான் கேட்டுட்டேன், அதற்கு பதில் தருவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். இன்று ஆண்டவர் கொடுக்கிற 2வது ஆசீர்வாதம் எது கூடும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பேசலாம், தெரியாமல் நிறைய பேர் பேசலாம், நிறைய பேர் நிந்திக்கலாம், நிறைய பேர் உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்களை குறித்து தவறான விஷயத்தை போட்டு கொடுக்கலாம். என்னை பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறாங்க, என்னை பற்றி எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுத்தலாம். உங்கள் முன்னாடி அவங்க பேசலை, உங்கள் பின்னாடி அவங்க பேசுகிறாங்க. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்தில் அவங்க பேசுகிறாங்க. என்னை என் வாசனையை கெடுத்துட்டாங்க, என்னை கொண்டு போய் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி நான் செய்யாததையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேரை எனக்குள்ள உண்டு பண்ணிட்டாங்க. அவங்க பேசுகிற பேச்சை என்னால் தாங்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் இந்த எலிசபெத்தினிடத்தில் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், உன்னை குறித்து மனிதர்கள் பேசின பேச்சை யார் கண்டார்களோ இல்லையோ, உன்னை குறித்து பேசின பேச்சை நான் கண்டேன். அதனால உன்னுடைய முதிர் வயதானால் கூட மக்கள் உனக்கு உண்டாயிருந்த உனக்கு வைத்த நிபச்சொல்லை, நிந்தனையான சொல்லை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு செய்து முடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த 6வது நாள் கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரின் மேலே இருக்குது. சீக்கிரமா உங்களை குறித்து பேசுகிற நாவுகளை கர்த்தர் சீக்கிரமாய் அழைக்கப்படும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் நாவுகள், உன்னை குற்றப்படுத்தும் நாவுகள், உங்களை அவதூறாய் பேசும் நாவுகள், கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நிப சொல்லை உன்னை விட்டு நான் விலக்குவேன்.
எப்படி அந்த எலிசபெத்தின் மேல் இருந்த நிந்தையை கர்த்தர் மாற்றினாரோ, மலடி என்கிற அந்த பெயரை மாற்றினாரோ, சுற்றி இருக்கிற சொந்தங்கள் நண்பர்கள் அவளுக்கு வைத்திருந்த அந்த பெயரை மாற்றினாரோ, அதே போல இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உனக்காக வைத்த பெயரை நான் மாற்றுவேன், அந்த நிந்தையை மாற்றுவேன், நீங்க மோசமானவன் என்கிற பெயரை மாற்றுவேன். ஹல்லேலூயா. அசுத்தன் என்கிற அந்த பெயரை மாற்றுவேன், கள்ளன் என்கிற அந்த பெயரை மாற்றுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல, இந்த அதிகாரத்தில் தேவனால் கூடும். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவரால் என்ன கூடும் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் என்னை நிந்தித்த நிந்தையை மாற்றுகிறதற்கு ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. அவங்க ரொம்ப நாளெல்லாம் பேச முடியாது, ரொம்ப மாதங்களெல்லாம் பேச முடியாது, அவங்க கொஞ்ச நாள் தான் பேசுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே யோசேப்பு வந்து விற்கப்படும் போது, கொண்டு போகப்படும் போது, அவனுடைய தகப்பனார் அவனை குறித்து அழுது கொண்டே இருக்கும்போது அவனுடைய சகோதரர்களுக்கெல்லாம் கோபம் வந்து, எத்தனை நாளைக்கு தான் உன் பிள்ளைக்காக நீ கவலைப்பட்டு இருப்ப? யோசேப்பு பீருண்டு போயிட்டான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது. தன்னுடைய பிள்ளை, உயிரோடு இருக்கிற பிள்ளை செத்து போனா அப்படின்ற நிந்தையான அந்த பேச்சை வாங்குவது என்கிறது எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம். அதுவும் அவன் போட்ட அந்த பலவர்ண அங்கியை கொண்டு வந்து அவனுடைய தகப்பனுடைய கையில் கொடுத்து, இது உங்க பிள்ளையுடையதா பாருங்க. அப்போ அவனுடைய மனது வந்து எல்லாருக்கும் முன்னாடி அவனை ஸ்பெஷலா நேசிச்சு, இப்போ என் பிள்ளைய நீ ஓவரா நேசிச்சல்ல, நீ ஆண்டவரோட அதிகமா இடம் கொடுத்தல்ல. எப்பவுமே நமக்கு ஒரு சோதனை வரும்போது ஆவிக்குரியவர்களே நம்மளை குறித்து குறைவாய் பேசுவாங்க, ஜெபிக்கிறவர்களே நம்மளை குறைவாய் பேசுவாங்க. அது வழக்கமா நடக்கிறது தான். ஆனா ஆண்டவர் அந்த யோசேப்பை ஒரு நாள் ஜீவனோட காமிச்சு அவன் தலையின் மேல் இருக்கிற நிந்தையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை குறித்து பேசுகிற பேச்சை என் தேவன் பார்க்கிறார். பரலோகம் பார்க்குது, பரலோகம் கேட்குது, பரலோகம் கேட்குது, பரலோகம் கேட்குது. என் பிள்ளைய குறித்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் பாஸ்டர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன். நான் யாரை குறிச்சும் பேசினது இல்லையே. என் தலைமையில அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானம், அவ்வளவு பழிச்சொல். நான் வேலை செய்கிற அந்த வேலை ஸ்தலத்துல என்னை குறிச்சு ரொம்ப பேசுறாங்க. எப்படியாவது அந்த இடத்தை விட்டு என்னை துரத்தணும்னு அவங்க பேசுற பேச்சுக்கு அளவே இல்லை. உன் பிள்ளைக்கு இப்படிதான் கல்யாணம் நடக்க போகுது, அப்படிதான் நடக்க போகுது, வியாதி அடைய போறான், மரணம் அடைய போறான், என் பிள்ளை செத்து போவான்னு பேசுவாங்களா பாஸ்டர்? உன் வேலை விட்டு உன்னை விட்டு போகும், நீ கீழே இறங்குவ, என்ன வார்த்தை! ஆனா மனிதனுடைய வார்த்தைகளை எல்லாம் அதம் பண்ணி போகிற, மனிதனுடைய வார்த்தைகளை எல்லாம் குலைக்கிற ஒரு தேவ பிரசன்னத்தை இந்த 6வது நாள் நான் பார்க்கிறேன். சாபங்களை எல்லாம் முறியடிக்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நான் பார்க்கிறேன். உன்மேல் சொல்லப்பட்ட அனைத்து சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தேவன். உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் சொல்லப்பட்ட அத்தனை சாப வார்த்தைகளையும் ஆசீர்வாதமாய் திருப்ப பண்ணுகிற கர்த்தர். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை யார் சபிக்க முடியும்? பிலேயாமாய் இருந்தால் கூட உன்னை சபிப்பதற்கு கண்டிப்பாய் முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க சீக்கிரமாய். அவங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாங்கல்ல, நான் நம்புறேன் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கும். அவங்க படிச்சு முடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, படிச்சு முடிச்சு ஒரு வேலையில ஏறுகிறத அவங்க கண்கள் காணும். இதை நீ தொடங்குற, இதை முடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் கூட இருந்து காரியத்தை துவங்குறவராய் இருப்பாரே. ஆனால் துவங்குறவரும் நான் தான், முடிக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. கண்டிப்பாய்
அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? துவங்கினவர் கண்டிப்பாக முடிப்பார். அவர்கள் சொன்ன அத்தனை வார்த்தையும் தலைகீழாய் மாற்றுகிறார். மலடி என்று கூப்பிட்ட அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக முதிர் வயதில் குழந்தையை கொடுத்தார் அல்லவா? ஹalleluya. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தேவைகள் எனக்கில்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தேவைகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்கதாவா. கையை உயர்த்தி சொல்லுங்க, உண்மை அன்று மகன். கர்த்தர் உனக்கு விரோதமாய் பேசின பேச்ச மாத்துவார். ஜெபத்தோட கேள். சொந்தக்காரங்க பேசின பேச்சு மாறும், நண்பர்கள் பேசின பேச்சு மாறும். திரும்ப திரும்ப நீங்க தான் வா. என் நம்பிக்கை உம்மை அன்றி. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. நீர் எந்த பக்கம் உண்டு, தேவை காட்டிலும் பெரியவர் நீர் அல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் yes yes praise. அப்பா அப்பா அப்பா. நினைச்சதை விட நினைச்சதை விட நினைச்சதை விட பார்க்கிலும் செய். இப்ப முழு பலத்தோடு கையை உயர்த்தி நீங்க தான்ப்பா. என் நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. மனிதர்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க அப்பா அப்பா. இந்த தாயார் அழுது கொண்டிருக்கும் போதே அவங்க பிள்ளைய குறிச்சு பேசப்பட்ட அந்த வார்த்தையை திசை திருப்புங்கப்பா, திசை திருப்புங்கப்பா. அவங்க பிள்ளைய குறிச்சு பேசப்பட்ட அந்த வார்த்தை இப்போ இப்போ பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தராகிய நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசப்பட்ட அந்த நிபச்சொல், அந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். என் நம்பிக்கை ஹalleluya. தாவீத என்னென்னமோ வார்த்தைகளால திட்டினாங்க, என்னென்னமோ வார்த்தைகளால பேசினாங்க. படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான். எப்படி இருக்கும்? ஒரு நாட்டினுடைய ராஜாவை வந்து ஆண்டாள் நீ எழும்பாது, கைகாலெல்லாம் விழுந்து போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு பேசுறது வந்து எவ்வளோ கஷ்டமான வார்த்தை. அடுத்து பேலியாளின் மகனேன்னு ஒருத்தர் திட்டுறாரு பாருங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு பேலியாளின் மகனே, ரத்த பிரியனே, எவ்வளோ வருத்தம். அத்தனை வார்த்தைகளையும் வேதம் சொல்லுகிறது கேட்டுட்டு நீங்க தூசிங்க,
எவ்வளோ வேணாலும் தூசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னை தூசிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் ஒரு நாள் யார் தூசிச்சிங்களோ, யார் என்ன பேலியாளின் மகன் சொன்னீங்களோ, உங்கள் காது கேட்க, உங்களுடைய காது கேட்க ஒரு கூட்டம் கொடியை பிடிச்சிட்டு முன்னாடி கையில் ராஜாவுடைய கிரீடத்தை வச்சுட்டு, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க, ராஜா வாழ்க அப்படின்னு ஒரு நாள் என்னை குறித்து உங்க காது கேட்க கர்த்தர் சொல்லுகிற ஒரு நாள் வரும்னு தாவீது அறிஞ்சிருந்தான். தாவீது அறிஞ்சிருந்தான். இதே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து பேசுகிறதை குறித்து வருத்தப்பட வேண்டியதில்லை. அவங்க கொஞ்ச நாள் தான் பேசுவாங்க, கொஞ்ச நாள் தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு நாள் தாவீதிற்கு எப்படி அவனை புகழ்கிற சத்தத்தை அவனை இகழ்ந்தவர்கள் கேட்டார்களோ, நான் இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். உங்களை இகழ்ந்தவங்க, உங்களை கெட்ட வார்த்தையில திட்டினவங்க, உங்களை நிபச்சொல்லினால நிந்திச்சவங்க, உங்க பேரில் தப்பான விஷயத்தை பேசினவங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை புகழ்கிற 10 பேரை கர்த்தர் கண்டிப்பா அவங்க முன்னாடி நிறுத்துவாங்க. நிச்சயமாய் நிறுத்துவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவம், மறக்க முடியாத சம்பவம். ஒரு வாலிப தங்கச்சி அப்படியே அவங்க தாய் தகப்பன் எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே ரொம்ப வெடிச்சு போய் அழுதாங்க. அப்போ ஏன் என்ன, நீ பயப்படாத, ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, பாஸ்டர் 9 வருஷமா ஒரு பையனை உயிருக்குயிராய் நேசித்து நான் ரொம்ப விரும்பி, அவங்க வீட்டுக்கும் பிடிக்கும், என் வீட்டுக்கும் பிடிக்கும், அவங்க அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பாவும் ஒத்துக்கிட்டாங்க. 9 வருஷமா நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கட்டி ஒன்று இருந்துச்சு. அப்போ டாக்டர்கள் அதை செக் பண்ணிட்டு, இது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வரல. ஸோ இந்த புள்ள எதேர்ச்சியாக அந்த பையன்கிட்ட பேசுகிற, எப்பவும் பேசுறது மாதிரி, இந்த மாதிரி நான் டாக்டர்கிட்ட போனேன், இந்த மாதிரி ஒரு கட்டி ஒன்று இருந்துச்சு, டாக்டர்கள் அது எனக்கு கேன்சர் கட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நேரம் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டான். அவங்க அம்மா அப்பா உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பாரு, நீ விட்டுரு, நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாது, அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை ஆகும், ஒரு நோயாளியை எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடாது. இவனும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அந்த பிள்ளை இடத்துல போய், இல்லை எங்கள் அம்மா அப்பா ஒரு நோயாளியை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அப்படியே குமுறி குமுறி அந்த பிள்ளை அழுது. ஆனால் ரிசல்ட் ஒரே மாதத்துக்குள்ளே திரும்பி அந்த ரிசல்ட் வருது. ஒன்றுமே இல்லை, நார்மல் கட்டி தான், அது ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துடலாம், அது ஒன்றுமே இல்லைன்னு வந்துருச்சு. அது சந்தோஷம். ஆனால் அந்த பையன் திரும்பி கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் உடனே சொன்னேன், இல்லை நீ வருத்தப்படாத, எந்த இடத்துல ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்தினாரோ, எந்த இடத்துல உன்னை பேசினாங்களோ, கண்டிப்பா அவங்க உன்னை மிஸ் பண்றன்ற அளவுக்கு கத்துவ உயர்த்துவாரு. இது நடந்து ஒரு 7 ஆண்டுகள் இருக்குன்னு வைங்களேன். சமீபமாய் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு பிரதரோட நான் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் அந்த பெண்ணை நேசித்த அந்த பையனை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. எனக்கு அந்த பையன் தான் அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லிட்டு வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அவன் பயங்கரமாக பிரச்சனையில் இருக்கான், ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். ஆனால் என்கிட்ட சொன்னா, நான் என்னை உயிருக்குயிராக நேசித்த பொண்ணு, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் நல்லா இருந்திருப்பேன், ஜெபிக்கிற ஒரு பொண்ணு. உடனே அவர் கேட்டாரம்மா, ஏன் நீ வேண்டான்னு அப்படின்னு கேட்டால், இல்லை அவங்களுக்கு இடையில ஒரு சிக்காயிட்டாங்க, அதனால அந்த சிக்னஸ்க்காக வேண்டான்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவர் சொன்ன நபர் எனக்கு புரியல, விளக்கமாக கேட்டதான் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பெண்ணுக்காக தன்னை வேண்டான்னு உதறி தள்ளினால, இன்னைக்கு அந்த மகள் திருமணமாகி குழந்தைகளோடு
சென்னை பட்டணத்தில் ஆண்டவர் மகா உன்னதமான இடத்துல, மகா மேன்மையான இடத்துல, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு உயிருக்குயிராய் நேசித்து நமக்கு வேண்டான்னு ஆண்டவர் ஒதுக்கி வைக்கும்போது, எஸ் லார்ட், திரும்ப திரும்ப அன்புக்கு இயங்கக்கூடாது, திரும்ப திரும்ப அன்புக்கு போய் விழக்கூடாது, திரும்ப திரும்ப பாசத்துக்காக ஓடி ஓடி போகக்கூடாது. சிலர் நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்களா, சிலர் நம்மளை வேண்டான்னு ஒதுக்குறாங்களா, நான் நம்புறேன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உங்க தலையை ஆண்டவர் உயர்த்தணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஒரு நாள் உங்களை தவற விட்டோமே அப்படின்னு சொல்ற அளவிற்கு நீங்க ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, கண்டிப்பாய் நிச்சயமாய் ஒரு நாள் நம்ம இன்னைக்கு நம்மளை குறித்து பேசுகிறதை எல்லாம் யார் கேட்குறாங்க இல்லையோ, கர்த்தர் கேட்கிறார். என்னை குறித்து பேசுகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க கேட்குறீங்க ஆண்டவரை, நீங்க கேட்குறீங்க. கர்த்தருடைய காதுகளில் போய் கேட்கிறது அவருடைய செவிகளில் போய் எட்டிருச்சு. உங்களை குறித்து பேசப்படுகிற பேச்சுகள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்ந்துருச்சு. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது இந்த பிரசங்கத்துக்கு இடையிலே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உடைய தலையின் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது ஒரு மகத்துவத்தை அவங்க மேல வச்சிருங்க. என்ன பார்த்து தலையை துலுக்கி, இவன் கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தானே, அவர் இவனை ரட்சிக்கலையா, அவர் இவனை குணப்படுத்தலையா, அவர் இவனை விடுதலையாக்கலையா அப்படின்னு சொல்றவங்க என் தலைமயிரை காட்டில அதிகமா இருக்கிறாங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு அதேதான்ப்பா வாழ்க்கை. என்னென்ன சொல்றாங்க, ஆண்டவரே நீ இளம் வயசுல செஞ்ச தப்பு தான் உனக்கு இப்படி பண்ணிருச்சு, உங்க அப்பா இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்தாரு, என்னென்ன வார்த்தை. எங்க பிள்ளைகள் குறைவில் கவலைப்படுறதை விட, நோயில கவலைப்படுறதை விட, நடந்துட்டு இருக்கிற சூழ்நிலையை கவலைப்படுறதை விட மற்றவங்க பேசுறத குறித்து தான்ப்பா ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிறேன். உங்க இரக்கத்தை அவர்களுக்காக வெளிப்படுத்தி ஒரு நாள் யாருமே பேச முடியாதுன்னு சொல்ற அளவிற்கு ஒரு எட்டாத உயரத்தில் எங்க பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. இனி எங்க பிள்ளைகளை குறித்து யாரும் பேச முடியாது. அவங்கள பேசினவங்க அத்தனை பேரும் வாயை பொத்திக் கொள்ளுவார்கள். அவங்க கையினால தங்களுடைய வாயை பொத்தி கொண்டாங்கன்னு பைபிள வாசிக்கிறோம்ல, அப்படி தானியேலின் தேவன் எங்கள் பிள்ளைகளின் தேவன், ஹல்லேலூயா, தாவீதின் தேவன் எங்கள் பிள்ளைகளின் தேவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ரூத்துடைய தேவன் என்னுடைய பிள்ளைகளுடைய தேவன், நகோமியின் தேவன் எங்கள் பிள்ளைகளுடைய தேவன், செருபாபேலுடைய தேவன் எங்களுடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன் எங்களுடைய தேவன். ஒரு நாள் வரட்டும் ஆண்டவரே, நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் ஏசப்பா, ஏசப்பா, ஒருபோது கலக்கம் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உண்மையன்றி. இதை எல்லாரும் அப்படியே ஜபமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, அந்த நம்பிக்கையை தாரும். நீங்க தாங்க, நீங்க தாங்க, திரும்ப திரும்ப நீங்க தான்ப்பா,
நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் இது தேவனால் கூடும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை குறித்து பேசுகிற பேச்ச நிந்தைய நான் கேட்கிறேன், அது கவனமா நான் வச்சிருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா பேச்சையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நம்பர் 4, நாலாவதாக வேதம் இந்த இடத்துல சொல்லுது மலடியாய் இருந்த அந்த நபருக்கு இது 6வது மாதம். ஸோ ஒரு மாசமாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து 6வது மாதம் வந்து ஒரு விசேஷமான மாதம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. 6வது மாதம் வந்து ஒரு விசேஷமான மாதம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த இந்த ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணி வந்து இப்போல்லாம் அப்படி தான், டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணி டாக்டர் வந்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பார்த்து இத்தனை வாரம் ஆச்சு, இத்தனை மாதம் ஆச்சு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு 8 மாதத்தில் தன்னுடைய கணவனாருடைய வீட்டிலேருந்து 7 மாதம் 8 மாதத்தில் அவங்க அம்மாவுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் 7 மாதம்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போவாங்க, 8 மாதம்னு நினச்சி தான் கூட்டிகிட்டு போவாங்க. போன 3 வாரத்துக்குள்ளே 2 வாரத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடும். நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன அப்படின்னு கேட்டால் அது சரியாக என்னெல்லாம் அவங்களுக்கு வந்து கணக்கு தெரியாது. எத்தனை மாதமாக தன்னுடைய பிள்ளை வயிற்றில் உண்டாயிருக்கு அப்படின்ற கணக்கை வந்து இன்னைக்கு டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஆனால் மனிதர்களால் சிலரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா அந்த மகளுக்கு குழந்தைய கர்த்தர் கொடுத்தது பெரிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு மலடியாக இருந்த அவளுக்கு இது 6வது மாதம். 6வது மாதத்தில் யார் வெயிட் பண்ணுவா, யார் ஆசைப்படுவா, யார் கணக்கு எழுதி வச்சிருப்பா? அந்த குழந்தைய வயிற்றுல சுமக்கிற தாய் வந்து கேலண்டரில் வந்து அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் 6 மாசத்துல குழந்தை வந்துடும், இன்னும் 2 மாசத்துல. அப்போ அந்த சந்தோஷத்தினால ஒவ்வொரு நாளையும் அவங்க எண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் 6 மாதம் தான் இருக்குது, இன்னும் 5 மாதம் தான் இருக்குது, இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. யார் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற ஒரு நபர். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா எலிசபெத்துக்கு பிறக்க போகிற குழந்தைய யார் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ, உனக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும், இப்போ உனக்கு 6 மந்த்து, இன்னும் 6 மாசத்துல அவன் பிறக்கிறான்ற செய்தியை கேட்டோன்னா அவங்க அப்பா ஊமையானாரு. ஆனா உலகத்துக்கே பேசக்கூடிய ஒரு குழந்தை பிறக்க போகுது, உலகத்துக்கு. அந்த குழந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது வனாந்தரத்தில் கூப்பிடுறவனுடைய சத்தம். ஆனா இந்த குழந்தை பிறக்க போதுன்ற ஃபர்ஸ்ட் செய்தி அவங்க அப்பாவுக்கு வரும்போது அவருக்கு வந்து வாயை திறந்து வார்த்தை கூட பேச முடியலையாமா, அவர் ஊமை ஆயிட்டாரு. அப்பா ஊமை, இந்த பிள்ளை வயிற்றுல உருவாகுதுன்னு சொல்லும் போது அப்பா ஊமை. ஆனா அந்த பிள்ளை பிறந்து அந்த வம்சத்துக்கு தேசத்துக்கு இன்னைக்கு நமக்கு கூட விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார்? நிறைய பேருக்கு உங்க பிள்ளை பிறக்கும் போது பிறந்ததுலேருந்து கேட்குற செய்திகள் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கலாம். நீங்க நிறைய அம்மா அப்பா வந்து அவன் பிறக்கும் போதே கெட்டது தான் கேட்டேன், அவன் பிறக்கும் போதே கஷ்டம் அப்படியெல்லாம் நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, அந்த பிள்ளையை தான் கர்த்தர் மகிமையாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஸோ 6வது மாதம்ன்ற கணக்கை மரியாளை பார்த்து சொல்றாங்க. 6 மந்த் அவளுக்கு 6 மாதம். ஆண்டவர் வந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு தரப்போகிற நன்மையை, உங்களுக்கு கொடுக்க போகிற நன்மையை நிறைய பேர் பொறாமைப்பட்டு உங்களுக்கு இப்படி ஒரு நன்மை வருது அப்படின்னு தெரிஞ்சா நிறைய பேர் கிடைக்க கூடாதுன்னு முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தில் சந்தோஷப்படுவதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம், யாருமே இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு கொடுத்த இனி கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை யார் சந்தோஷமா நினைக்கிறாங்களோ இல்லையோ, பரலோக தேவன்
பரலோக தேவன் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற அந்த ஆசீர்வாதத்திற்காக பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னும் 1 ஆண்டுகளிலே உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்காக யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ இல்லையோ, பரலோகம் ஆயத்தமாய் இருக்கிறது. பரலோகம் உங்களுக்காய் காத்து கிடக்கிறது. மகனே, உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. மகளே, உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சீக்கிரமாய் அதை தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட, நீங்கள் ஆவலாய் இருக்கிறதை விட, உங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்களுடைய உயர்விலே ஆவலாய் இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுடைய உயர்வை யாராலும் தடுத்து போட முடியவே முடியாது. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோடு கூட இன்னும் 5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு மகிமையை கர்த்தர் தர போறார். பரலோகம் அதை எதிர்பார்த்து காத்திருக்கு. நீங்க தாழ்வை பார்த்தீங்க சிஸ்டர், நீங்க தாழ்வை பார்த்துட்டீங்க பிரதர், நீங்க வறுமையை பார்த்துட்டீங்க, நீங்க நிராகரிப்பை பார்த்துட்டீங்க, அவமானத்தை பார்த்துட்டீங்க, குறைவை பார்த்துட்டீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என் பிள்ளை உயர்ந்திருக்கிறத நான் பார்ப்பேன், என் பிள்ளை ஆசீர்வாதத்தை படுகிறத பார்ப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய உயர்வில் சந்தோஷப்படுகிற ஒரு தேவன். நீங்க துக்கப்படுகிறத ஒரு நாள் ஆண்டவர் விரும்ப மாட்டார். நீங்க குறைந்து போகிறத ஒரு நாள் ஆண்டவர் விரும்ப மாட்டார். கர்த்தர் இந்த 6வது நாள் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற, அடைய போகிற நன்மைக்காக நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும் வைங்களேன். நம்முடைய திருச்சபையை பார்க்குறீங்க, இந்த சபை இன்னும் பிரம்மாண்டமா வளரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இவ்வளோ எதிர்பார்க்குறீங்களா, அப்போ இன்னும் கூட்டம் நடத்தணும், இன்னும் ஜெபம் பண்ணணும், இன்னும் ஆத்மாதயம் பண்ணணும், இன்னும் மினிஸ்ட்ரி பண்ணணும். அப்போ பரலோகம் உங்களை எதிர்பார்க்குது. நீங்க நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குது, நீங்க சாட்சியா இருக்கணும்னு எதிர்பார்க்குது. அப்போ நீங்க பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்பை கண்டிப்பா நீங்க பூர்த்தி செய்யணும். ஸோ நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. பரலோகம் உங்களுடைய உயர்வை எதிர்பார்த்து. ஹல்லேலூயா. ஸோ எழுந்து நிற்கலாம் கர்த்தர் சமூகத்தில். தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். என்னுடைய பிள்ளை ஆயத்தமா இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். இதோ அவனுக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு பக்கத்துல வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பிள்ளைக்கு இந்த நிந்தை, இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பிள்ளைக்கு இந்த அவமானம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த நிபச்சொல், இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பிள்ளைக்கு இந்த வறுமை, இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பிள்ளைக்கு இந்த தனிமை, இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பிள்ளைக்கு இந்த சரீர பலவீனம். சீக்கிரமாய் ஆசையாய் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையினுடைய தலை சீக்கிரமாய் உயர போகிறது. அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. பரலோகம் அதற்கான கணக்கை வைத்துக் கொண்டே இருக்குது. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இன்றைக்கு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். முழு பலத்தோட, இது எனக்காகத்தான், என்னுடைய பிள்ளைகளுக்காக தான். வாலிப தம்பியும் தங்கச்சியும் சத்தத்தை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். நீங்க சாட்சி சொல்லுவீர்கள். இது நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஞாபகம் வைத்திருக்கிறார், உங்களை ஞாபகம் வைத்திருக்கிறார், உங்களை ஞாபகம் வைத்திருக்கிறார், உங்களை ஞாபகம் வைத்திருக்கிறார். கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனமாய் கவனிங்கள். அற்புதம் செய்ய போகிறது யாருக்கு அப்படின்னா மரியாளுக்கு. மரியாளுடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டுறதுக்கு, மரியாளுடைய ஃபெய்த்தை வளர்த்துறதுக்கு ஆண்டவர் யார் திருஷ்டாந்தரமா காமிக்கிறார் அப்படின்னா எலிசபெத்தை. எலிசபெத்தினுடைய அப்படியே அப் டு பாட்டம், ஏ டு செட், எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன நடந்துச்சு, எத்தனாவது மாசம், எல்லாத்தையும் அப்படியே கிளியரா ஆண்டவர் சொல்றார்.
நான் சொல்றேன், உங்களை ஊக்குவிக்கிறதற்கு, உங்களை உற்சாகப்படுத்துறதற்கு, உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்றதற்கு இன்னொரு நபரை காமிச்சு இவங்களுக்கு இப்படி செஞ்சல அவங்கள குறிச்ச ஏ டு செட்ட உங்களுக்கு அறிவிக்கிறாரே, உங்களை குறிச்சும் உங்க பிள்ளைகளை குறிச்சும் உங்க எதிர்காலத்தை குறிச்சும் ஆண்டவருக்கு தெரியாமலா போகும்? தெரியாமலா போகும்? அதான் நான் போகும் வழியை கண்டிப்பா அவர் அறிவார். உங்களை குறிச்சு எல்லாமே தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்மளை நேசிக்கிறவங்கள ஆண்டவருக்கு தெரியுதுன்னா நம்மளை விரோதிக்கிறவங்கள ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? மரியாளை நேசிக்கிற எலிசபெத்தை குறித்து கர்த்தருக்கு தெரியுது, மரியாளை விரோதிக்கிறவங்க தெரியாதா? உங்களை யார் சண்டை போடுறாங்க, யார் விரோதிக்கிறாங்க, எல்லாரையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆண்டவரே இது எப்படி ஆகும்? ஆண்டவரே இது எப்படி ஆகும்? நிறைய பேருடைய குமுறல் அதுதான், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? கர்த்தர் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலை போய் பாரு மகளே, மகனே யோசேப்பை போய் பாரு மகனே. ஒவ்வொரு பரிசுத்தவான்களையா கர்த்தர் அப்படியே காமிச்சு காமிச்சு சொல்றாரு, போய் பாருப்பா 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 பாருப்பா. சோ அதுலயும் உங்களுக்கு விசுவாசம் வரல அப்படின்னு சொன்னா, இப்ப லைவ் உயிரோடு இருக்கிற நிறைய பேரை காமிக்கிறார், உயிரோடு இருக்கிற நிறைய பேரை காமிக்கிறார். உண்மையிலே நான் ஒரு சாட்சி தான், போய் பாரு. இன்னும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் நிறைய பேரை, சர்ச்சில் நிறைய பேரை போய் பாரு. அவங்களுக்கெல்லாம் செஞ்சல, அவங்களுக்கெல்லாம் செஞ்சல, அவங்க சாட்சி சொல்றாங்கல்ல. இது எப்படி ஆகும் என்று கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை கர்த்தர் காண்பிச்சு, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இது எப்படி ஆகும் என்று கேள்வி கேட்கிற பிரதர் சிஸ்டர், கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும், கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹalleluya. என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் ஒரு 10 டைம் சொல்லி முடிக்க போறேன். நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்களால கூடும்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. முன்னும் பின்னும் நெருக்கி உங்க கையை எங்க மேல வைக்கிறவர் நீர்தானப்பா. சொல்லுங்க, முழு பலத்தோட நான் நம்புறேன். அம்மா கர்த்தர் சொல்றாரு, அவரால் எல்லாம் கூடுன்றாரு. நீங்க தானே ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருக்கீங்க. நீங்க ஏன் மனுஷனை தேடுறீங்க? நீங்க ஏன் மனுஷனை தேடுறீங்க? கர்த்தர் சொல்றாரு, எங்கேயும் தேட வேண்டாம், எங்கேயும் போட வேண்டாம், நான் உனக்கு சொன்னதை செய்யும். உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஓ, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இந்த 6 நாட்களும் கர்த்தர் தேடி வந்ததை கணக்கில் வச்சிருக்கிறார், அவரை விசுவாசித்ததை கணக்கில் வச்சிருக்கிறார். எவ்வளவு வேணும் இந்த 6 நாட்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற கணக்கில் வச்சிருக்கிறார். எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன், எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். ஆமென். நீங்க பெறப்போகிற நன்மையை குறித்து மகிழ்ச்சியா இருக்காரு. அவ்வளவு நேசம் நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். அதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு, பேதுருவே பேதுருவே, உன்னை பிசாசு வந்து சோதிக்கிறதுக்காக என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனா நான் வந்து உன்னை சோதிக்கிறதுக்கு விடாம இருக்க முடியாது. அதோட நிறுத்தாம அடுத்த வருஷம் சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக. நீங்க நினைக்கிறீங்க நீங்க மட்டும்தான் பாடுபட்டு இருக்கிறீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்க படுகிற பிரயாசத்தை விட உங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் பிரயாசம் நிறைய. எப்படி பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறதே ஆண்டவருடைய ஒத்தாசை. இந்த வார்த்தையை கேட்க பண்றதே ஆண்டவருடைய ஒத்தாசை. உங்களை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள பண்ணார். விசுவாசிக்கின்றதுக்காக காதுல கேட்க வைக்கிறாரு.
ஆண்டவர் நமக்கு நிறைய செய்கிறார், நிறைய செய்கிறார், நிறைய செய்கிறார். ஆமென். அந்த ஒரு சரணத்தை எல்லாரும், அந்த 2 சரணத்தை மட்டும் பாடி ஜெபித்து முடிக்கலாம். நாளைக்கு நமக்கு கடைசி நாள். நாளைக்கு விசேஷமாக வாலிப தம்பிகளுக்காக தங்கச்சிகளுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு நியூ ஆப் ஒன்று யூத்துக்காக ஒன்று நம்ம அதை நாளைக்கு லான்ச் பண்ணுறோம். அதனால் அதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஸோ நாளைக்கு ஃபைனல் டே, எல்லோரும் கலந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு கேட்குறேன். நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் சர்வீஸ் 6 மணிக்கு, 2வது ஆராதனை 8:30 மணிக்கு. எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி முன்னும் பின்னும் நெருக்கி ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றே. கைகளை மேல. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என் காருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. காருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அப்பா இயேசுவே, அற்புதமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். அப்பனே வல்லம் வல்லம் பாட பாட அந்த மகிமை இறங்கட்டும் ஒவ்வொருவருமே. நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் வச்சிருக்கிற பாசத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க எப்ப விழுவோன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது, நாங்க எப்போ முன்னேறுவோன்னு நீங்க எங்களை குறித்து பார்த்துட்டே இருக்கீங்க. நாங்க எப்போ ஒண்ணும் இல்லாம போவோன்னு நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கும் போது, என் பிள்ளை ராஜாக்களோடு எப்ப நிப்பான்? எங்க ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, இந்த 7 நாட்கள் ஜெபம் முடியும் போது உன் சன்னதியின் மேல் என்ன ஆசீர்வாதம், உன் சன்னதத்தின் மேல் என்ன என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாய் நிறுத்தும். இதோ திருச்சபையில கூடியிருக்கிற மக்கள், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் நீர் நல்லவராய் இருப்பீராக. அவர்களுக்கு ஒரு தைரியம் வரட்டும். இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம் வரட்டும். எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்துகிற கர்த்தர் சீக்கிரமாய் என்னை புகழுகிற நாவுகளை கர்த்தர் எழுப்புவார்.
ஒவ்வொருத்தர் மேலும் தேவனால் அனுப்பப்பட்ட அக்கினி, தேவனால் அனுப்பப்பட்ட அபிஷேகம், தேவனால் அனுப்பப்பட்ட மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் முழுவதும் நிர்மூலமாவதாக. Thank you Jesus. எந்தெந்த ஜெப குறிப்புக்காக ஜெபித்தார்களோ அத்தனை ஜெப விண்ணப்பங்களுக்கும் பதில் வரட்டும் அப்பா. பலிபீடத்தில் இருக்கிற எண்ணெயை நாங்கள் பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம். இது கீலேயாத்தின் பிசின் தைலம், இது ரண வைத்தியருடைய தைலம், இது காயங்களை ஆற்றுகிற தைலம். யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அந்த இடத்திலே தேவனுடைய மகிமை கடந்து போவதாக. ஹalleluya. எண்ணெய் பூசி ஜெபித்த உடனே அற்புதம் நடந்துச்சுன்னு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். இந்த எண்ணெய் யார் யார் பயன்படுத்துகிறார்களோ அங்கே கர்த்தருடைய நாமம் உயரணும். Thank you Jesus. Thank you Holy Spirit. இந்த பிரேயர் முடித்து ஒவ்வொரு வீடுகளையும் போய் சந்திக்கும் போது மகிமை அந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இந்த ஊழியத்தில் உதவி செய்கிற உடைய பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதா.